நெக்ஸ்ட் பார்க்க போற மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா, டேன்ஜென்ட் பிளேன். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ஒரு சர்க்கிள்குள்ள கேப்பிட்டல் T போட்டிருக்கும். ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் ஆர் டாலரன்ஸ் பாக்ஸ பொறுத்தவரை இந்த டேன்ஜென்ட் பிளேன்ங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாலரன்ஸ் ஜோன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேன்ஜென்ட் பிளேன்னா என்ன? இது ஃபீச்சர் ஆர் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்ம் கண்ட்ரோல் தான். ஃபார்ம் கண்ட்ரோல்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ளாட்னஸ், ஸ்ட்ரெயிட்னஸ், சர்க்குலாரிட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல். அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டோட ஷேப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை வந்து இர்ரெகுலர் ஷேப்பை வந்து சம் டாலரன்ஸ் கொடுத்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இதுக்காக தான் இந்த டேன்ஜென்ட் பிளேன்கிற ஒரு பிளேன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எரரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இதை இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அந்த சர்க்கிளோட டயாவை டச் பண்ணுற மாதிரி இன்னொரு சர்க்கிளை வந்து நான் அந்த ஆர்க்கோட டச் பண்ணுற மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ 2 சர்க்கிளோடையும் ஆர்க்கையும் வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி நான் ஒரு லைன் வரையணும்னு வைங்க. அதான் டேன்ஜென்ட் லைன். இந்த டேன்ஜென்ட் பிளேனை நம்ம GD&Tல எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்த போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த டிராயிங் எடுத்துக்கலாம். இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃப்ளாட்னஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு வைங்க. இப்போ இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா, மேலே அந்த வேவ் மாதிரி வந்திருக்குல்ல, வேவ் தான் பார்த்தீங்கன்னா அந்த வித்தின் த டாலரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட்னஸ். இந்த ஃப்ளாட்னஸில் நான் வந்து ஹையர் வேல்யூ இருக்குல்ல, அதாவது மேக்ஸிமம் பீக் இருக்குல்ல, அந்த பீக்குக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். மேக்ஸிமம் 2 பீக் வந்து டச் ஆகுற மாதிரி. இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா டேன்ஜென்ட் லைன். அதாவது மேக்ஸிமம் வேல்யூ டச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த லைன். இந்த வேல்யூ தான் நான் வித்தின் த டாலரன்ஸ்குள்ளே நான் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன். அதாவது டிராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, டேன்ஜென்ட் பிளேனோட டாலரன்ஸ் இவ்வளவுதான். இந்த டாலரன்ஸ்குள்ளே நான் கண்ட்ரோல் பண்ணி தான் இதை அச்சீவ் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம ஃப்ளாட்னஸ் கண்ட்ரோல் பண்ணால் என்ன பண்ணுவோம்? அந்த பீக், அதாவது அந்த வேவ்ல வந்து மேக்ஸிமம் ஹைட் அந்த மினிமம் வேல்யூ மேடு பள்ளத்துக்கு இடைப்பட்ட கேப் வந்து வித்தின் த டாலரன்ஸ்குள்ள வர மாதிரி நம்ம வந்து ஃப்ளாட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுவே உங்களுக்கு டேன்ஜென்ட் சிம்பிள் கொடுத்து இப்போ வந்து ஃப்ளாட்னஸ் கண்ட்ரோல் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வேவ் இருக்குல்ல, வேவ்ல வந்து மேடு இருக்குது. அந்த மேடில் பார்த்தீங்கன்னா 2 மேடை வந்து டச் ஆகுற மாதிரி ஒரு டேன்ஜென்ட்டாக ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த டேன்ஜென்ட் லைனில் மேக்ஸிமம் ஹைட் அந்த மினிமம் ஹைட் இருக்குல்ல, அந்த 2 லைனையும் வந்து பேரலாக வந்து ஒரு லைன் போட்டுரும், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுரும். இப்போ இந்த டாலரன்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து ஃப்ளாட்னஸ் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். இந்த டாலரன்ஸ்குள்ளே நம்ம வந்து ஃப்ளாட்னஸை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம டேன்ஜென்ட் பிளேன் வச்சு ஃப்ளாட்னஸ் கண்ட்ரோல் பண்ண மாதிரி மீனிங்.